ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4-10 5ஆம் திருமொழியின் 9வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். பெரியாழ்வாருடைய உபதேச பதிகத்துல இதுதான் நிறைவான உபதேசம். ஏன்னா இதுக்கு அடுத்த பாசுரம் பலஸ்ருதி. இந்த 9வது பாசுரத்துல நிறைவாக ஒரு உபதேசம் செய்கிறார். என்னன்னா, ஒரு பக்கம் நில்லுங்கோன்னார். நாம எப்போதும் பல பக்கம் போயிட்டே இருக்கோம். அதனாலதான் நமக்கு கடைசி காலத்துல வாய் ஒரு பக்கம் போறது, கண் ஒரு பக்கம் போறது, பல பக்கம் போயிட்டு இருக்கு. மனசை ஒரு பக்கமா ஈடுபடுத்துங்கோ. அந்த ஒரு பக்கம் என்னன்னா, பெருமாள்கிட்ட ஈடுபடுத்திட்டா எல்லாமே ஒரு பக்கமா போகும். அதை சொல்வதுதான் இந்த 9வது பாசுரம். பாருங்க, ஒவ்வொரு அடியிலையும் ஒரு பக்கம்னு வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பக்கத்துல மட்டும் போனா பிரச்சனை இல்லை, இது ஒவ்வொரு பக்கமா போயிட்டு இருக்கோம், அதான் பிரச்சனையா. போன பாடலை போலவே 2.5 + 1.5 ஃபார்முலா. முதல் 2.5 அடிகள் பாட்டின் முதல் பாதி, அடுத்த 1.5 அடிகள் பாட்டின் 2வது பாதி. பார்த்துடலாமா? வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப, வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற, தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமொரு பக்கம் அலற்ற, தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண்மாலொடும் சிக்கனச் சுற்றமாய், ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப, வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற, தாய் ஒரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமொரு பக்கம் அலற்ற, தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண் மாலோடும் சிக்கனச் சுற்றமாய், ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு அரவதண்டத்தில் உயலுமாமே. இப்ப பாட்டின் முதல் பாதி பாருங்க. மரண தருவாயில ஒருத்தன் இருக்கான். வாய் ஒரு பக்கம் வாங்கி, இந்த இடத்துல வாங்கினா திரும்பின்னு அர்த்தம். இந்த கடைசி காலத்துல சொல்லுவா இல்லையா, அந்த பேராலிசிஸ் வந்துருத்து, வாய் இழுத்துரு தூம்பா பாருங்க. அதுதான் வாங்கினா ஒரு பக்கமா போயிட்டு தான் வாய். அதான் வாய் ஒரு பக்கம் வாங்கி, அது வலப்புறமோ இடப்புறமோ, அது ஒரு பேராலிசிஸ் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து வாய் ஒரு பக்கம் அப்படியே வாங்கி விட்டது. அதுக்கு தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை வியாக்கியானத்துல போடுறார், ஒரு கடுத்துன்னு. ஒரு கடுத்துனா ஒரு பக்கமா திரும்பிடுத்துன்னு அர்த்தம். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப அதுல வலி வேற உண்டாகிறதாம். நான் நேரா இருந்தாலே கட்டம், அது இன்னும் ஒரு பக்கமா வேற அப்படியே வாய் திரும்பி இழுத்துருத்துனா அந்த இடத்த நோக்கி வலிக்கும் அல்லவா. வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப. ஒரு சிலர் கேட்டா, இல்ல இந்த வலிப்புன்னா ஃபிட்ஸ் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமா, இந்த வலிப்புன்னு ஏற்படுமேன்னு. ஆனா நம்ம வியாக்கியானங்கள்ல அந்த அர்த்தம் சொல்லல. எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப கமெண்ட்ஸ்லயே யாராவது என்ன போடுவா, இல்ல சார் நீங்க இதுக்கு அர்த்தம் தப்பா சொல்லிட்டீங்க, வாய் ஒரு பக்கம் வாங்கி பேராலிசிஸ் வந்தா கூடவே சீஷர்ஸும் வருமே அப்படின்னு மருத்துவ ரீதியில யாராவது கேட்கலாம். ஆனா இப்ப அது விஷயம் இல்ல. நாம பெருமாளை அடிபணிந்து மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அருளால பிறவி பிணிய போக்கிக்கணுங்கிறது தான் இந்த பாட்டின் நோக்கமே ஒழிய, அதை அந்த ஸ்கோப்போட நம்ம அணுகினா பெட்டர். ஏன்னா இப்படி அர்த்தம் சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்கலாம். அதையும் பெரியாழ்வார் பாடி இருக்கலாம். ஆனா இந்த நிகழ்ச்சி எதற்காகனா, வியாக்கியானத்துல ஆச்சாரியர்கள் என்ன அர்த்தம் சொன்னாலோ அதை சொல்லத்தான் நாம வந்திருக்கோம். ஆகையினால வாய் ஒரு பக்கம் வாங்கி, வாய் ஒரு பக்கமா திரும்பி எடுத்து வலிப்ப, வாயில வலியும் உண்டாகிறது. வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற, கண்கள்ல கண்ணீர் வரதான். ஏன் கண்ணீர் வருதுங்கிறதுக்கு மாமுனிகளே வியாக்கியானத்துல காரணம் கொடுக்கிறார். ஒண்ணு, நிறைய பணம் காசு சம்பாதிச்சானோ இல்லையோ, ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போறேனே அந்த வருத்தமா. இன்னொரு பக்கம் சொந்தக்கார ஆளெல்லாம் பாக்குறான், இவாளெல்லாம் பிரிஞ்சு போறேனேன்னு வருத்தம். அதுக்கும் மேல யமகிங்கரர்கள் பாசக்கயரோட வரா, அவளை பார்த்து பயம், எல்லாத்தினாலையும் கண்ணுல கண்ணீர் வருது. அதான் வார்ந்த நீர். வார்ந்தன்னா பெருகி வரக்கூடியன்னு அர்த்தம். வார்ந்த நீர், கண்ணீர் அப்படியே பொங்கி வருது. ஒரு பக்கம் இழக்க போறோமேன்னு பயம், இன்னொரு பக்கம் ஐயோ வரானே யமதூதன்கிற பயம். அதனால கண்ல இருந்து கண்ணீர் வரதான். வார்ந்த நீர், பெருகி வரும் கண்ணீர். குழி கண்கள், அந்த கண்கள் இருக்கே, இந்த இடிஞ்சு போறது ஒடுங்கி போறதும் பாருங்க. குழியா அப்படியே கண்கள் உள்ள போயிட்டே இருக்கான். சிங்கார் தான் உள்ள. ஏன்னா அவனுக்கு SYNC சிங்க் இல்ல, SINK சிங்க். அப்படியே உள்ளுக்குள்ளேயே போயிட்டே இருக்கான் கண்ணு. காரணம் என்னன்னா, சோகம், அவ்வளவு துக்கம், உடம்புல வலிமையெல்லாம் இழந்துட்டான், ஹெல்த் போயிடுத்து, கண் அப்படியே உள்ள போறதான் குழிக்கண்கள். மிழற்றன்னா மயக்கம் அடையன்னு அர்த்தம். கண் அப்படியே சொந்துட்டே இருக்கு. ஒரு நிலையில மொத்தமா மயங்கிடுத்துனா ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அதனால ஒரு பக்கம் வாய் இப்படி வாங்கி வலி ஏற்படுறது, கண்ணோ குழியாகி நீர் பெருகி வந்து அதுக்கப்புறம் மயக்கத்தை அடையிறது. தாய் ஒரு பக்கம், இவனை சுத்தி நின்று அழுதுன்னு இருக்கா,
ஒரு பக்கம் யாருன்னா தாய் ஒரு பக்கம் அவ அம்மா, தந்தை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவனுடைய தந்தை அப்பா ஒரு பக்கம், தாரமும் ஒரு பக்கம், மனைவி இன்னொரு பக்கம் இருக்கா, கூடவே குழந்தைகளும் இருக்கான்னு புரிஞ்சுக்கணுமா. இது ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் காட்டுறார். இவனை உருவாக்கியவாளும் அழுதுன்னு இருப்பா, இவனால் உருவாக்கப்பட்டவர்களும் அழுதுன்னு இருப்பான்ட்டார். இவனை உருவாக்கியவார்னா தாய் தந்தை பெற்றோர், இவனால் உருவாக்கப்பட்டவர்னா மனைவி மூலம் இவன் குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பான், அவளும் இருப்பா. யாருக்கு தெரியும், பெற்றோருக்கு முன்னாடி பிள்ளைக்கு மரணம் வரலாம், அல்லது பிள்ளைக்கு முன்னாடி பெற்றோருக்கு, யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாமே. அதனால இவனை உருவாக்கியவர்களும் சரி, இவனால் உருவாக்கப்பட்டவர்களும் சரி, தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், தாரமும் ஒரு பக்கம், அலற்றுதல்னா அழுதல்னு அர்த்தம். எல்லாரும் ஓன்னு அழுதுன்னு இருக்காளாம். இவாள்லாம் ஒரு பக்கம் இருந்தா ஒரு பக்கம் மட்டும் எம்டியா இருக்குமா. அந்த ஒரு பக்கம் யாருப்பா இருக்கான்னா தீ ஒரு பக்கம் நெருப்பு காத்துன்னு இருக்கான். நீ எனக்கு தான்ப்பா உணவு, நான் தான் உன்னை தகனம் பண்ண போறேன் அப்படின்னு தீ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அக்னி தேவன் காத்துன்னு இருக்கான். ஏன்னா இந்த சம்ஸ்காரம் பண்ணும்போது இங்கேயே அக்னி வளர்த்து அந்த அக்னியத்தான் ஸ்மசான பூமிக்கு கொண்டு போய் உனக்கு சம்ஸ்காரம் பண்ணுவா. அதனால இவாள்லாம் ஒரு பக்கம் அழுதுன்னு இருப்பா, ஒரு பக்கம் மட்டும் இடைவெளி இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். அங்கேருந்து அக்னி பார்ப்பானா என் உணவுன்னு. தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம், கடைசியா அந்த அக்னியில போய் சேர போறான். இப்படி மரணம் அடைவதற்கு முன்னம், அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பெருமாளை சேவிச்சுடும். ஏன்னா இது பாருங்க, நமக்கு தோணலாம் எதுக்கு இவர் மரணத்தை பத்தி இப்படி எல்லாம் சொல்றார், பாட்டை கேட்டா ஏதோ சோக காட்சி போல தெரியுறதே. இல்ல, இதுதான் வாழ்க்கையின் உண்மை. இந்த ஃபேக்டை எல்லாரும் ஒத்துட்டுதான் ஆகணும். நாம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம் அப்படியே நாங்கெல்லாம் சாஸ்வதமா வாழ போறோம். யார் சொன்னது? இந்த நிலை எல்லாருக்கும் வரத்தான் போறது. இதுதான் உண்மை. ஆனால் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுண்டு அது வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோங்கிற. இப்போ கோவிட் வைரஸ் வரப்போறதுன்னு சொன்னா இல்லையா, இப்ப எபோலா வைரஸ்னு உன்னை பத்தி கிளப்பி விட்டு இருக்கா. அடியனே யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது ஃபிளைட் எல்லாம் கரெக்டா வந்து இறங்கி எடுத்து ஏர்போர்ட்ல வச்சு 1 மணி நேரம் ஸ்கிரீனிங் பண்ணி அதுக்குன்னு கொஸ்டினர் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க, அந்த நாட்டுக்கு போனியா, இந்த நாட்டுக்கு போனியா, உனக்கு தொட்டை கட்டித்தா, ஃபீவர் வந்ததா எல்லாம் கேட்கறா. எதுக்கு எல்லாம் பண்றான்னா அது வரத்துக்கு முன்னாடி நாம ஒரு முன்னேற்பாடு பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பேருக்கு பரவெடுத்துனா கஷ்டம்னு நினைக்கிறா இல்லையா. அது போல இந்த ரியாலிட்டியை ஒத்துப்போம். எல்லாருக்கும் மரணம்ங்கிறது வரத்தான் போறது. அதனால இது ஏதோ பெரியாழ்வார் தான் பாடிட்டாருன்னு இல்ல, இவர் பாடாட்டாலும் எல்லாருக்கும் மரணம் உண்டு. அந்த வாய் ஒரு பக்கம் அப்படியே போகும், வலிக்கும், கண்கள் அப்படியே கண்ணீர் பொங்கி வரும், கண்ணு குழிஞ்சு உள்ள போகும், மயக்கம் ஏற்படும். அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் சுத்தி இன்னும் அழுதுட்டு இருப்பா, நெருப்பு அங்க காத்துட்டு இருக்கு, அதுக்கு உணவாதான் போறான். இது நடக்க போறது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, பண்ண மாட்டேங்கிறோமே, வந்தா பாத்துக்கலாங்கிறோம். வந்தா பாத்துக்கலாம் இல்ல, எப்ப வேணாலும் வரும். அப்ப என்ன பண்ணணும்? செங்கண்மாலோடும் சிக்கன சுற்றமாய். நமக்கு செங்கண் பெருமாள் இருக்காரே, செங்கண்ணா சிவந்த கண் கொண்டவன். நம்ம ஒருத்தர ஆசையா பார்த்தோம்னா கண்ணு சிவந்துருமா. பெருமாள் நம்மள ஆசையோடு குளிர கட்டாட்சிக்கிறார். அதனால செங்கண் சிவந்த கண்களோடு விளங்குகிறார். அந்த செங்கண் மால்னா பித்தன் அர்த்தம். பக்தர்கள் மீது பித்து பிடித்தவன். அதுக்கு சான்று நம்மளை பார்க்கும்போது அவர் கண்கள் சிவந்திருக்கு. அன்போடு பார்க்கிறவாளுக்கு தான் கண்ணு சிவக்கும். செங்கண் மாலோடும் அந்த பெருமாளோடு சிக்கன சுற்றமாய். சுற்றம்னா உறவுக்காரன்னு அர்த்தம். பெருமாள் தான் உறவுக்காரன்னு புரிஞ்சுக்கோ. எப்படிப்பட்ட உறவுக்காரன்? சிக்கன சுற்றமாய். சிக்கன உறவுக்காரன். சிக்கனமா அப்படின்னா பெருமாள் என்ன கருமையான உறவுக்காரரா? மைசர் ரிலேட்டிவ்னு புரிஞ்சுக்கிறதா? சிக்கன சுற்றம்னா என்னன்னா இது அந்த சிக்கனம் இல்ல. இந்த இடத்துல சிக்கனம் அப்படின்னா எல்லா விதமான உறவும் அவர் தான். அதாவது அப்சல்யூட் ரிலேட்டிவ்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல அழகா ஒரு வார்த்தை நிருபாதிக்கம்னு சொல்லுவா. இப்போ மற்ற உறவுகள்லாம் பாக்குறோமே, இந்த பிறவிக்கு இவர் அப்பாவா இருப்பார், அடுத்த பிறவிக்கு வேற ஒரு தந்தை வந்துருவார். இந்த பிறவிக்கு இந்த தாய் இருப்பா, அடுத்த பிறவிக்கு வேற ஒரு தாய் வந்துருவா. அது போல நம்ம மத்த எல்லா உறவுகளுமே பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அவ உறவுக்காரான் இருப்பா, அதை தாண்டிட்டா அவ உறவாக மாட்டா. இன்னும் சில உறவுகள்னு இருக்கா. நம்ம கையில பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ சொந்தக்காரான்னு நம்மளை தேடி வருவா. பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டா. அடியனே பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். நம்மளே ஏதோ பெரிய ஸ்டேட்டஸ், அது வேற ஒண்ணு, நம்மளை பத்தி பல பேர் கற்பனை பண்ணிட்டு இருக்கா, இவர் ஏதோ நிறைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு நம்மள்ட்ட பழகிறவா உண்டு. இவ எதிர்பார்க்கறதுல 1/10 கூட நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு நாலேஜ் இருக்கு, ஒரு உபன்யாசம் பண்ணுவாரா, அதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லப்பா. கையில காசு இல்லையா, ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்போம்னு போவா, அதுவும் ஒரு விதமான உறவு தான். இதெல்லாம் நிருபாதிக்க பந்துங்கிற கேட்டகரியில வராது. நிருபாதிக்க பந்துன்னா என்னானாலும் அவர் உறவுக்காரன் நிப்பார். அவருக்கு தான் சிக்கன சுற்றம்னு பேரு. நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் பெருமாள் ஒத்தந்தான் எல்லாவித உறவாகவும் நமக்கு கூடவே வருவார். அவனே நமக்கு தந்தையாகவும் இருப்பான், அவனே காப்பாளனாகவும் இருப்பான், அவனே தலைவனாகவும் இருப்பான், அவனே கணவனாகவும். அது எப்படி தந்தையே கணவன் ஆவாரா? ஸ்டாண்டர்டா ஒரு டவுட் கேட்டுருவா. இது உலகியல் கோணத்துல பார்க்க கூடாது.
இவர் என்ன பண்ணுவாரோ அந்த ரோலும் பெருமாள் பண்ணுவார். ஒரு கணவன் எப்படி மனைவிட்டு அன்பு காட்டுவாரோ அந்த அன்பையும் பெருமாள் நம்மள்ட்ட காட்டுவார். அவர் நம்மளை தாங்கி பிடிப்பார், உள்ளே உயிராக இருப்பார், நம்மால் அறியத்தக்கவராக அவர்தான் இருப்பார். நமக்கெல்லாம் ஓனர் ப்ரொப்ரைட்டர் யாருன்னா அந்த பெருமாள் தான். அவர்தான் உயிர், நம்மை அனுபவித்து ஆனந்தப்படுபவர் அவர்தான். அனைத்து விதமான உறவும் அவரே. தாய் தந்தையிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனையாகவும் அவன் தான் இருக்கான். இத புரிஞ்சுண்டு செங்கண் மாலோடும் சிக்கன சுற்றமாய், பெருமாள் தான் சிக்கன சுற்றம், நிருபாதிக்க பந்து, அப்சல்யூட் ரிலேட்டிவ்னு அர்த்தம். சிலதெல்லாம் தமிழை விட இங்கிலீஷ்ல சொன்னா புரிஞ்சுன்ற. அப்சல்யூட் ரிலேட்டிவ், அதான் சிக்கன சுற்றம். புரிஞ்சுக்கோ, ஒரு பக்கம் நிக்க வல்லா இருக்கு. அதனால இந்த பக்கம் அந்த பக்கம் போகாத, ஒரு பக்கம் பெருமாள் திருவடியில இருக்க. ரொம்ப அழகா வியாக்கியானம் பாருங்க. அவன் ஒருவன் இடத்திலேயே பட்சபாதமாய் நிலைத்து நிற்க வல்லவர்களுக்கு. பிடிச்சிருந்தா பெருமாள் திருவடி தான் ஒரே பக்கம், நான் வேற எந்த பக்கமும் போல என்று ஒரு பக்கம் நிற்க வல்லா இருக்கு. நிற்கன்னா இந்த இடத்துல நிலைத்து நிற்பதுன்னு அர்த்தம், ஸ்டாண்டிங்னு அர்த்தம் இல்ல, ஸ்டெடியா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் நிற்க வல்லா இருக்கு. பெருமாள் இடத்துல ஸ்டெடியா உறுதியோடு நின்றுட்டான்னா அரவ தண்டத்தில் உயலுமாமே. அரவ தண்டம்னா யம தண்டனைன்னு அர்த்தம். நரக்கத்துல யமன் கொடுக்கிறானே தண்டனை, அதிலிருந்து உயலுமாமே, நிச்சயம் தப்பிப்பார்கள், பிழைப்பார்கள், வைகுண்டத்தை அடைவார்கள். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரே பக்கம் பெருமாள் தான் எல்லா உறவு, நிக்கிறது ஒரே பக்கம், அவன் திருவடியில நிலைத்து நிக்கிறேன் இருந்துட்டா யமனுடைய தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா இங்க வாழும்போதும் தண்டனை, மரணத்தையும் போதும் தண்டனை, அப்புறம் யமன்ட்டையும் தண்டனை. வேணுமா முன்னாடியே வேக்சின் போட்டுக்கோங்க, பெருமாள் திருவடி ஒரே பக்கம் நில்லுங்கோ, நின்னுட்டா எல்லாத்துல எது பிழைக்கலாங்கிறது பாட்டின் கருத்து. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற, தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமொரு பக்கம் அலற்ற, தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண்மாலொடும் சிக்கன சுற்றமாய், ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உயலுமாமே. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற, தாய் ஒரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமொரு பக்கம் அலற்ற, தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண் மாலோடும் சிக்கன சுற்றமாய், ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு அரவ தண்டத்தில் உயலுமாமே. வாய் ஒரு பக்கமாக திரும்பி அதிலே வலி உண்டாக, கண்கள்ல நீர் பெருகி குழியாகி அது மயங்க, தாய் ஒரு பக்கமும் தந்தை ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் அழ அலற்ற, தீ ஒரு பக்கம் காத்து இருக்க, அந்த தீயில் போய் சேர்வதற்கு முன்னாடி சிவந்த கண்கள் கொண்டு நம் மீது பாசம் கொண்ட மால் பெருமாள், அவன் தான் எல்லாவித உறவுன்னு புரிஞ்சுக்கோ. ஒரு பக்கம் அவன் திருவடியில போய் நிலைத்து நில்லு, யமனுடைய தண்டனையில் இருந்து பிழைக்கலாம்ங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். வித் மவுத் deviating to one side and having pain, with eyes sinking inside, overflowing with tears and experiencing syncope, with father on one side, mother on the other side, and wife on the other side, crying at the dead person before reaching the fire on one side, resort to the Lord with lotus red eyes, the one who loves his devotees so much, and stand on one side steadily at the lotus feet of the Lord, you can escape from all the tortures of hell என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி நிறைவு பாசுரத்திலே இந்த 9 பாசுரங்கள் கேட்டுட்டோம். 10வது பாசுரத்தில் இதை கேட்டதற்கான பலன் தெரிவிக்க போகிறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிரற்ற, தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற, தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண் மாலோடும் சிக்கன சுத்தமாய், ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அரவ தண்டத்தில்
உயலுமாமே அரவதண்டத்தில் உயலுமாமே ஏ